கல்யாண மாலையில் அருண்குமார் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சொல்லுங்கள் அருண்குமார். அப்பா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் மெக்கானிக்கல் இன்ஜினியராக வேலை பார்த்துட்ருக்காரு. சரி. அம்மா வந்து வீட்டில் தான் இருக்காங்க. சரி. அக்கா இப்போ யூஎஸில் தான் கல்யாணம் ஆகியிருக்காங்க. ஓகே ஓகே. இங்கே செட்டில் ஆகிருக்காங்க. இப்போ ஆமாம். என்ன படிச்சிருக்கிறீங்க? எங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கிறீங்க? பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கேன். சரி. ப்ரோக்ராம் அனலிஸ்ட்டாக எங்கள் யூஎஸ் ஹெல்த் கேர் கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். மனைவி எப்படி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? எனக்கு பொருத்தமாக தன்னம்பிக்கை உள்ள பொண்ணா சரி போதும். வெரி குட். படிச்சிருக்கணும். வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் நல்லது தான். வெரி குட். ரைட். ஓகே. உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன? இப்போதைக்கு இன்னும் ஒரு 6 வருஷம் இங்கே வேலை இருக்கலாம்னு ஆசைப்பட்றீங்க? ஆமாம். ரைட். ஓகே. நீங்கள் கேட்குற மாதிரி ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து வேலைக்கு செல்லும் தகுதியுடைய யூஎஸுக்கு வரக்கூடிய விருப்பமுள்ள நல்ல பெண் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக உங்களுக்கு சிறந்த மனைவியாக கல்யாண மாலை மூலமாக கூடிய விரைவில் வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எம் அருண்குமார், பதிவெண் 646103, வயது 26, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்து புரோகிராம் அனலிஸ்டாக யுஎஸ் டாலஸில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். அருண்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஐயங்கனி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 36, எம்ஏ முடிச்சிருக்கிறாங்க. தூத்துக்குடியில் தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யூட்ரஸ் இல்லாதவங்க, படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஐயங்கனி எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக வரணும். அவங்களது இல்வாழ்க்கை மிக சிறப்பானதா அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் மோகன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 37, பிபிஏ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சேல்ஸ் ஹெட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. மோகன் விருப்பத்திற்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சிவசங்கரி உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். So I have one younger sister. She's married and settled in Bangalore. And one youngest brother. He's also just married and they're all settled in Bangalore. சரி. நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? என்ன படிச்சிருக்கிறீங்க? Basically I have the bachelor's degree in engineering. சரி. I came 10 years back to US. Okay. Got married and unfortunately I got divorced. சரி. And now I'm ready for the next relationship. Okay. I'm looking for a person who is either unmarried or divorced or widow. Either way, right? Either way is fine, but I want a person who is responsible. Okay. Who knows his role as an husband well, and well read and well settled in US. Excellent. Preferably. Excellent. நல்ல கிளாரிட்டி இருக்கு உங்களுக்கு. சிறந்த கணவன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். சிவசங்கரி, பதிவேல் 654231, வயது 38, பிஇ டெலிகாம் முடித்தவர். குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜினியராக யுஎஸ் கலிபோர்னியாவில் பணியில் உள்ளவர். விவாகரத்து ஆனவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ள அன்பான இல்வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறார். சிவசங்கரி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. இயக்குனர் நடிகர் திரு கே பாக்யராஜ் தலைமையில் ஹியூஸ்டன் பேச்சாளர்களோடு சிறப்பு பேச்சாளர்களாக இயக்குனர் பாண்டிராஜன், வழக்கறிஞர் சுமதி பங்கேற்கும் ஹியூஸ்டன் கல்யாண மாலை கோலாகலமான நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. எல்லாம் வல்ல மீனாட்சி அம்மனின் திருப்பாதங்களை பணிந்து அவையோர் அனைவரையும் வழங்கி முந்தானை முடிச்சு சுகமே என்ற எனது வாதத்தை துவங்குகிறேன். எனக்கு முன்னால் பேசின சகோதரி விஜயலட்சுமி ரொம்ப நல்லா பேசினாங்க. 1 2 3 பாயிண்ட் அடிக்கினாங்க. நடுவில் திடீர்னு சுகமா சுமையான்னு கேட்டதுக்கு சுகமான சுமைன்னு சொல்லிட்டாங்க. கவனிச்சிங்களா? பேச்சில் எத்தனை டிஸ்க்ளைமர். நான் வந்து ஒரு கிரெடிட் கார்டு அப்ளிகேஷனில் கூட நடுவரவர்கள் இவ்வளவு ஃபைன் பிரிண்ட்டை பார்த்ததே இல்லை. என் கணவர் என்னை உள்ளங்கையில் வைத்து தாங்கிக் கொள்கிறார். அடேங்கப்பா. என் வீட்டில் எல்லாரும் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. நடுவர்களே, மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்தாலே எல்லாருக்கும் உண்மை பேசணும்னு தோணிடுன்னு நினைக்கிறேன். இந்த கூட்டத்தை பாருங்க நடுவர் அவர்களே. கல்யாண மாலை நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் இந்த ஹியூஸ்டன் வாழ் தமிழர்கள் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கே வந்திருக்கிற மாதிரி கணவனும் மனைவியும் எவ்வளவு சந்தோஷமா சுகமா உட்காந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு சுகமா ரசிச்சுட்டு இருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து நீங்க எப்படி வந்து முந்தானை முடிச்சு சுமைன்னு சொல்ல முடியும்? நீங்க
டேட்டிங், லிவிங் டுகெதர்லாம் இந்த ஊர் கல்ச்சர்லேயே இருக்குது நடுவர் அவர்களே. இந்த ஊரில் கூட ஒரு அமெரிக்கன் தன்னை எப்படி சொல்லிக்கிறார்? முதல்ல ஐ எம் ஹாப்பிலி மேரிட், ஐ ஹேவ் 2 kids. இதை முதல்ல சொல்லிட்டு தானே தான் பெற்ற வெற்றிகளையும் தான் படித்த படிப்பையெல்லாம் சொல்கிறாரு. ஏன்னா இல்லறம் அல்லது நல்லறம் அன்று, இதுதானே உலக நியதி. இது தெரியாமல் திடீர்னு திருமதி விஜயலட்சுமி செல்வி விஜயலட்சுமி ஆகி என்னென்னவோ சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? கல்யாணம் ஆச்சுன்னா பேச்சுரிமையே போயிடுச்சான். பேச்சுரிமை போயிடுச்சுன்னு மேடை ஏறி பேசுற அளவுக்கு பேச்சுரிமை இருக்கு இல்லையா? அமெரிக்கால பேச்சுரிமை இல்லாதவங்க பேச்சுலர்ஸ் தாங்க. மனம் விட்டு பேசுறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லாதவங்க நடுவர் அவர்களே. நாங்கெல்லாம் பேச்சுலரை தான் பேச்சிலர்னு சொல்லுவோம். எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆச்சு. பேச்சுரிமையெல்லாம் சவுண்டா இருக்கு. என்ன, நானும் என் மனைவியும் கொஞ்சம் சத்தமா பேசிட்டோம், கொஞ்சம் ஒரே சமயத்தில் பேசிட்டோம். அதெல்லாம் சுவாரஸ்யங்க, சும்மா கிடையாது. அப்புறம் நிறைய சொன்னாங்க, காரக்குழம்பு வைப்பாங்க, அதெல்லாம் நிறைய அவங்க சொன்னாங்க. நடுவர் சொன்ன மாதிரி முந்தானை முடிச்சு சுகமா சுமையான்னு அவங்க வீட்டில் கிட்ட தெளிவாக சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 25 வருடமாக ஊட்டி வளர்த்த ஒரு பெற்றோர், அப்படி வளர்த்த பெற்றோர் தேடித்தரும் வாழ்க்கை எப்படிங்க சுமையா முடியும்? இதுதாங்க என்னோட கேள்வி. நடுவர் அவர்களே, இந்த ஊரில் சோல்மேட்னு ஒரு வார்த்தை உபயோகப்படுப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அதாவது ஜோடி பொருத்தம் நம்ம சொல்கிறது, ஈருடல் ஓர் உயிர்னு சொல்கிறது, அதை தாங்க ஜோடி பொருத்தம். அது என்னங்க சோல்மேட்? குறை நிறை கொண்டவன் மனிதன். அப்படி இருக்கிற இருவரை இணைத்து ஒரு நிறைவான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பது, இதுதானங்க முந்தானை முடிச்சு. மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய குறை இருக்குங்க. அதாவது அலைப்பாயும் மனசு. நம்ம பையன் டிவி பார்க்குறத பார்த்துருக்கீங்களா? ஒரு 150 சேனல் இருக்கும் லைனாக. அப்படியே ரிமோட் எடுத்துப்பாரு, சும்மா டப்பு டப்பு டப்புன்னு ரிமோட்டை மாற்றுவார். பார்த்துருக்கீங்களா? பாத்துரா பத்ரான்னு சொல்கிறதுக்குள்ள 10 சேனலில் மாற்றிடுவார். டேய் ரிமோட்டை உடச்சிடாதரா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள 150 சேனலையும் மாற்றிட்டு ரிமோட்டை தூக்கி போட்டுட்டு ஒன்றும் நல்லா இல்லைன்ட்டு அவர் பாட்டுக்கு வீடியோ கேம் ஆட போயிடுவார். பார்த்துருக்கீங்க இல்லையா? ஏன் இந்த அலைப்பாயும் மனது? ஜெரி சைன்ஃபீல்ட்னு ஒரு டிவி ஆக்டர் சொல்லுவார், men don't care what's on TV, men only care what else is on TV. அதாவது இந்த அலைப்பாயும் மனசு தாங்க நம்ம மிகப்பெரிய பிரச்சனை. இப்படி அலைப்பாயும் மனது கொண்ட ஒருவனை ஒரு ஒழுக்க நெறிக்கு திருப்புவது தானங்க முந்தானை முடிச்சு. இதில் என்னங்க கொஞ்சம் சுமையை கண்டுபிடிச்சிட்டீங்க? முந்தானை முடிச்சு கொடுக்கும் சுகமெல்லாம் என்னென்ன தெரியுமா? லைஃப் லாங் கம்பேனியன்ஷிப்புங்க. ஒரு மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை துணை, நாம் அன்பு காட்ட நம்மீது அன்பு செலுத்த, அதுதானே. நடுவர் அவர்களே, நீங்கள் பார்த்த ஒரு மிகச்சிறந்த காதல் ஜோடி யார் அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, 2 மாதம் முன்னாடி ஒரு ஆணும் பெண்ணும் மரத்தை சுற்றி டூயட் ஆடிக்கிட்டு ஒரு இளமையான ஆண் இளமையாக அப்படிலாம் சொல்லியிருப்பேன். போன மாதம் நான் விர்மாண்ட்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேங்க. விமானத்தை விட்டு இறங்கி ரெண்டல் காருக்கு நிற்கிறேன். எனக்கு திரும்பி பார்க்குறேன், எனக்கு பின்னால் ஒரு 70 வயது முதியவர் தன்னுடைய மனைவியை வீல் சேரில் வச்சுட்டு தள்ளிட்டு போகிறாரு. ஐயா எங்கேங்க போகிறேங்க அப்படின்னு கேட்டேன். இந்த ஊரில் நாளையிலேருந்து ஐஸ்கிரீம் ஃபெஸ்டிவல்ப்பா, என் மனைவிக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும், இது வரைக்கும் கூட்டிக்கிட்டே வந்ததில்லை, அதனால் இப்போ கூட்டிகிட்டு வந்தேன். யோசிச்சு பாருங்க, அந்த 70 வயதிலும் சற்றும் குறையாத அந்த காதல், அந்த ஜோடி தான் நான் பார்த்ததுலேயே மிக அழகான ஜோடி. முந்தானை முடிச்சின் சிறப்பே அதுதானங்க. இப்போது நம்ம ஊரில் மனைவியை பெட்டர் ஹாஃப்னு சொல்லுவோம். அது ஏன் தெரியுமா? ஐயா பாணியில் ஒரு சின்ன குட்டி ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு கணவருக்கு தூக்கமே வரலையாம். அவர் நேராக டாக்டர்கிட்ட போனாராம். ஐயா எனக்கு தூக்கவே வரல, தூங்கி 1 வாரம் ஆச்சு. மெதுவா என்ன பிரச்சனை? இந்த மாதிரி இங்கே கட்டில் மேலே ஏறி படுத்தனா கீழே சிங்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, கட்டில் கீழே போனால் கட்டிலுக்கு மேலே படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அச்சச்சோ, சரி, இதுக்கு பேர் இன்சாம்னியா, உங்களுக்கு வந்திருக்கிறது பேனிக் அட்டாக், இதெல்லாம் இன்சூரன்ஸில் கவர் ஆகாது, ஒரு $30,000 செலவு அப்படின்னாராம். அதை கேட்டவனுமே அவருக்கு மயக்கமே வந்துருச்சான். நேராக வீட்டுக்கு போனாராம். அவர் மனைவி கேட்டாங்களா, என்ன பிரச்சனை? இதுதான். ஓ அப்படியா, நான் ஒரு சொல்யூஷன் தரேன். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சாராம், டாக்டருக்கு பண்ணாராம். ஐயா பிரச்சனையெல்லாம் சரியாக போயிடுச்சு, தூக்கம்லாம் சூப்பராக வருது. அப்படியா, எப்படி? ஒன்றும் இல்லை, மனைவி கிட்ட சொன்னேன், பெட்ரூமில் இருந்த கட்டில் தூக்கி வெளியில் போட சொன்னா, தரையில் படுத்த நிம்மதியாக தூங்கினேன்னு சொன்னான். நீங்க இதை சொன்னோன்னே எனக்கு ஒரு டாக்டர் ஜோக் ஞாபகம் வருது. சொல்லுங்க. என்னென்னா, சைக்காட்டிஸ்ட்கிட்ட போனோம்னா ஃபீஸ் வாங்கிக்குவார். ஃபீஸ் வாங்கிட்டு 100 கேள்வி கேட்பார் அவர் அப்படின்னாங்க. அப்போ இன்னொருத்தன் சொன்னால், சைக்காட்டிஸ்ட்கிட்ட போக வேண்டாம், ஃபீஸே இல்லாமல் கல்யாணம் பண்ண சம்சாரம் 1000 கேள்வி. உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் இப்போவே சொல்லிடுறேன், இப்போவே நீங்கள் வீட்டுக்கு எப்படி திரும்ப போகிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா உங்கள் ஒய்ஃப் உங்களை சும்மா நினச்சி காரில் ஏற்றிக்காமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க? முந்தானை முடிச்சு வாழ்வை சுகமாக்குகிறது. தொடர்கிறார் திரு நட்ராஜன் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு.
கல்யாண மாலையில் நாகமணி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். என் பெயர் நாகபூஷணம். சரிங்க. எனது மகன் பெயர் நாகமணி. சரிங்க. சென்னை விவேகானந்தா கல்லூரியில் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்துள்ளார். சரிங்க. சென்னை சோழங்கநல்லூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் சரி. R&D பிரிவில் ரிசர்ச் சயின்டிஸ்டாக பணியாற்றி வருகிறார். சரிங்க. ரைட். ஓகே. 4 திருமணம் முடிந்து விட்டது. ஓகேங்க. இவருக்கு மட்டும் திருமணம் நடக்க வேண்டும். சரிங்க. நாங்கள் பலிஜா நாயுடு சேர்ந்தவர்கள். சரிங்க. எனக்கு வரவிருக்கும் மருமகள் +2க்கு மேல் படித்து சரி குடும்ப பாங்கான பெண்ணாக இருக்க வேண்டும். சரி. ஆசிரியர் பணி செய்வர்களாக இருந்தால் நல்லா. ரைட்டு. நாகமணிக்கு சிறந்த மனைவி கிடைப்பாங்க, உங்களுக்கு நல்ல மருமகள் கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். என் நாகமணி பதிவேன் 513737, வயது 37, எம்எஸ்சி முடித்தவர், ரிசர்ச் சயின்டிஸ்டாக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் ஓரளவு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். நாகமணி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் தங்கமணி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, பிஎஸ்சி, மேலும் எம்எஸ்சி பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் பிளே ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. படித்து நல்ல வேலையில் இருக்கிறவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. தங்கமணி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியே அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் டாக்டர் ராம் பிரபு இவர் அறிமுகப்படுத்துகிறோம். என்னுடைய மருமகளுடைய தம்பி சரி ராம் பிரபு. ஓகே. ஹீ இஸ் இன் நியூயார்க். ஓ. ஐன்ஸ்டீன் ஹாஸ்பிட்டலில் சரி பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஓகே. சென்னையிலே ஒரு எம்டி முடிச்சுட்டு சரி இங்கே ஒரு எம்டி பண்ணிவிட்டு ஸ்பெஷாலிட்டியும் கார்டியாலஜி பண்ணிட்டு இருக்கார். ரைட். ஓகே. ஸோ அவருடைய அப்பா அம்மாலாம் தஞ்சாவூரில் இருக்காங்க. சரி. அவர் டாக்டர் பாலசுப்ரமணியம்னு ரிட்டையர்டு ரெஜிஸ்ட்ரார் தமிழ் யூனிவர்சிட்டி. ஓகே. தஞ்சாவூர். சரி. எப்படிப்பட்ட மருமகள் வேணும் அந்த ஃபேமிலிக்கு? அவங்க பையன் ப்ரிஃபர் பண்ணுறது ப்ரிஃபரபிளி மெடிக்கல் கேர்ளுங்கிறான். மெடிக்கல் கேர்ள் இன் US ஆர் இன் சென்னை ஆர் இன் இந்தியா. சரி சரி. அண்ட் இஸ் வெஜிடேரியன். ஓகே. அண்ட் கேஸ்ட் நோ பார். ஓகே. சொல்லுங்கம்மா. பையன் ரொம்ப நல்ல பையன். நல்லது. நல்ல பொண்ணாக வந்து சேரணும். ஓகேம்மா. அதே மாதிரிம்மா பையன் நல்லவனாக இருந்தால் வரக்கூடிய மருமகளும் சிறந்த மருமகளாக இருப்பாங்க. உங்கள் ஆசீர்வாதத்தோட நல்ல மனைவி அவங்களுக்கு கூடிய விரைவிலே கல்யாண மாலை மூலமாக அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். டாக்டர் பி ராம் பிரபு பதிவேன் 445943, வயது 36, MD முடித்தவர், கார்டியாலஜியில் ஸ்பெஷலைசேஷன் செய்து கொண்டிருப்பவர். டாக்டராக US நியூயார்க்கில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். ராம் பிரபு பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சுதர்ஷன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 37, BE, மேலும் MBA பண்ணியிருக்கிறாரு. சென்னை MNCயில் வைஸ் பிரசிடெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. சுதர்ஷன் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சீனியர் டிசைன் இன்ஜினியராக US இர்வினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ரவி சேகர் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 2 பையன். சரி. பெரியவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. ஓகே. சின்ன பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா, எனக்கு ஒரு நல்ல பொண்ணா கல்யாண மூலயமா அமையணும்னு வேண்டிக்கிறேன், கேட்டுக்கிறேன். தொண்டை மண்டல சைவ முதலியார் இருந்தாங்க. அதே பிரிவில் இருந்தால் நல்ல படித்த பொண்ணு, அதே மாதிரி வேலைக்கும் போகணுன்னு பையனுடைய எதிர்பார்ப்பு. வெரி குட். ரைட். ஓகே. சொல்லுங்கள். அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் முடித்தான். சரி. தம்பி இப்போ ப்ராட்காம்ன்ற கம்பெனியில் யூஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. நல்ல வருஷம் ஆச்சு அவர் அங்கே US போய். 1.5 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு H1Bயில் இருக்கார். இப்போ H1ல 3 years கான்ட்ராக்ட் இருக்குது. என்ன வாட்ஸ் இஸ் பிளான், ஃபியூச்சர் பிளான் என்ன? அவருக்கு அங்கே ஸ்டேட்டில் ஒரு ஐடியா இல்லை. ரைட். ஓகே. ஹி வாண்ட்ஸ் டு கம் பேக் டு இந்தியா. சரிங்க. ரைட். ஓகே. உங்கள் மருமகள் எப்படி வேணும்? நல்ல பொண்ணா, வேலைக்கு போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பொண்ணா. வெரி குட். அதே மாதிரி குடும்பத்துக்கு சப்போர்ட்டிவாக அப்பா அம்மா மதிக்கிற மாதிரி, சரி, பெரியவங்களை மதிக்கிற மாதிரி. வெரி குட். ரைட். ஓகே. நிச்சயமாக ரவிசேகர் நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்ல பிளேஸ்மெண்ட்டில் இருக்கிறாரு. அதனால் நீங்கள் கேட்குற மாதிரி மருமகள் உங்கள் மனைவிக்கு ஒரு தோழியாக, அது மாதிரி ஒரு சிறந்த இல்வாழ்க்கை துணை ரவிசேகருக்கு கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். வி ரவிசேகர் பதிவேன் 672604, வயது 29, BE முடித்தவர், சீனியர் டிசைன் என்ஜினியராக USல் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து IT துறையில் பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். ரவிசேகர் பற்றி விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட்,
டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. ஐயா, நான் சொல்ல வந்தது ஒரு சிக்கலான விஷயத்தை நம்ம வந்து மனைவி கிட்டேய கொண்டு போய் கேட்டால் ஒரு சிம்பிளான சொல்யூஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க பெட்டர் ஹாஃப். என்னோட பார்வையில் பார்த்தீங்கன்னா முந்தானை முடிச்சு என்பது ஒரு டீம் ஒர்க்குங்க. நீங்கள் நிறைய படம் எடுத்தீங்க, எனக்கு எல்லா படமும் பிடிக்கும். ஆனால் ரொம்ப பிடிச்ச படம் தாவணி கனவுகள். ஏன்னா 2 காரணம். ஒன்று, அதை நீங்கள் எங்கள் ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடுத்தீங்க. 2வது காரணம், அந்த ஹீரோ சுப்பிரமணி இருக்கார் பாருங்க, அவருக்கு 3 தங்கச்சியுடைய கல்யாணத்தை எவ்வளோ சாமர்த்தியமாக அந்த வாழ்க்கை துணை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. சுப்பிரமணியம் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ஆணுக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கை துணை கிடைத்தால் சினிமாவில் மட்டுமல்ல ஹீரோ, நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோ ஆகி காட்ட முடியும். டீம் ஒர்க்னா நான் உடனே கணவனுக்கு மனைவி உதவுதெல்லாம், மனைவிக்கு கணவன் உதவுவதும் இந்த ஊரில் நிறைய இருக்குது. சும்மா சுமைன்னு பேசிட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காங்களே விஜயலட்சுமி, அவங்க பொறுப்பை எல்லாம் சுகம்னு நினச்சி அங்கே ஒருத்தர் பார்த்துக்கிறாரு இல்லையா, அவருடைய கணவர் ராஜா. அதனால தான் அவங்கள பார்த்துக்க முடியுது. இதெல்லாம் இந்த காலத்தில் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஐயா சொன்ன மாதிரியான காலம் வந்து வேற. அதாவது ஒரு பிரசவம் நடக்கும்போது மனைவி ஒரு ஊரிலும் கணவன் ஒரு ஊரிலும், அதெல்லாம் ஒரு காலம். இந்த காலத்தில் அந்த ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து அந்த லேபர் வார்டுக்கு அந்த மனைவியை அழைச்சிட்டு போகிற வரைக்கும் கணவன் கூடயே இருக்காரு இல்லைங்களா. அந்த பிரசவ நேரத்தில் மனைவியின் கையை பிடித்து கொண்டு, கடவுளே என் மனைவிக்கு வலியை குறைத்து ஒரு சுகப்பிரசவத்தை ஏற்படுத்தி கூட எனக்கு வேண்டும் கணவர்கள் எவ்வளவு ஏராளம். என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். எனக்கு 2 குழந்தைங்க. 2 குழந்தைகள் பிறக்கும் போதும் என் மனைவி கூடவே இருந்தேன். அந்த குழந்தைகளோட தொப்புள் கொடியை அறுத்து உலகத்திற்கு கொண்டு வருவது, அந்த சுகானுபவங்களை என்னால் வார்த்தையால் விவரிக்கவே முடியாதுங்க. முந்தானை முடிச்சு கொடுத்த சுகானுபவங்கள் மிக மிக சரி. சுமைன்னு அடுத்து பேச போகிற நம்ம விஸ்வநாதன் ராமன், உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் இப்போவே சொல்லிடுறேன். இப்போவே நீங்கள் வீட்டுக்கு எப்படி திரும்ப போகிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா உங்கள் ஒய்ஃப் உங்களை சுமைன்னு நினச்சி காரில் ஏற்றிக்காமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க? சுமைன்னு பேச போகிற இதில் இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி. மனிதன் தன் வாழ்வில் கண்டுபிடித்த மிகச்சிறந்த வாழ்க்கை முறை இல்லறம். இதை சுமை என்று சொல்பவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, இதைவிட ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை முறையை உங்களால் காட்ட முடியுமா? இல்லை ஹிப்பி லைஃப் ஸ்டைல் தான் உங்களுக்கு பிடித்த லைஃப் ஸ்டைலா? என்னத்தான் சொல்ல வரீங்க? இல்லை, ஒரு சின்ன திருத்தம். ஹிப்பியாக போகும்போது கூட ஜோடி சேர்த்துட்டு தான் போகிறாங்க. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற ஒரு வாக்கிற்கிணங்க ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை ஐயா வழங்குவீர்கள் என்று நம்பி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அந்த டீமில் இருக்கிறவங்கெல்லாம் பக்கமாக எழுதி வச்சு பேசுகிறாங்க. நான் மனசில் இருக்கிறத பேச போகிறேன். ஏன் மனசில் மட்டும் இருக்கிறது இல்லைங்க, இங்கெல்லாம் பக்கத்தில் உட்காந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வெளியே சொல்ல முடியாமல் புழுங்கிக்கிட்டு இருக்கீங்களே, உங்கள் மனசில் இருக்கிறதையும் இன்றைக்கி சொல்ல போகிறேன் நான். விஜயராஜா வந்து ஒரு பெண்மணியாக கல்யாணத்தில் எவ்வளவு சுமையாக இருக்குது அப்படின்லாம் அழகாக சொன்னாங்க. நான் அந்த சைடுக்கு போகல. நான் அப்போ ஆம்பளைங்களாம் என்ன கல்யாணம் ஆகிட்டு கல்யாணமான மோகன் சார் மாதிரி எப்போ சிரிச்சிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? முந்தானை முடிச்சுங்கிற உறவில் ஒருத்தர் தாங்க சரி, இன்னொருத்தர் அவங்க ஹஸ்பண்ட். புரியலீங்களா? நடராஜ், நீங்கள் மட்டும்தான் கதை சொல்லுவீங்களா? நானும் நடுவர் பாணி கதை சொல்கிறேன். நான் ஒரு நாள் ஒரு மளிகை கடைக்கு போயிருந்தேங்க. அங்கே எனக்கு முன்னாடி ஒரு நாய் வாயில் பையோடு நின்றுட்டு இருந்துச்சு. என்னடா மளிகை கடையில் நாய் நிற்குதேன்னு பார்க்கும்போது மளிகை கடைக்காரர் வந்தார், நாயோட வாயிலேருந்து பை எடுத்தார், அதுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட்டு காசு எல்லாத்தையும் பார்த்து அந்த லிஸ்ட்டை பார்த்து சாமானை போட்டார். நாயும் வாயில் பை எடுத்து திரும்பி போச்சு. பயங்கர புத்திசாலி நாயாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நாய் நேராக ஒரு பஸ் ஸ்டாப் போச்சு, பஸ் ஏறிச்சு. நானும் குடுகுடுன்னு பஸ் ஏறி அப்படியே ஆடி போயிட்டு, இப்படி ஒரு நாயா? அப்படி இருக்கும்போது கண்டக்டர் கரெக்டாக நாயோட வாயிலேருந்து காசு எடுத்தாரு, டிக்கெட் கொடுத்தாரு. ஒரு 2 ஸ்டாப் கழித்து நாய் இறங்குச்சுங்க. நான் இது என்னதான் பண்ணுறதுன்னு பார்க்கலான்னு இறங்கினேன் நானும் கூட. நாய் கரெக்டாக லெஃப்ட் ரைட் எல்லாம் திரும்பி நேராக ஒரு வீட்டுக்கு போய் கதவை தட்டுச்சு. நான் நினச்சேன், இப்படிப்பட்ட ஒரு புத்திசாலி நாயை வளர்த்துருக்காரு, அவர்கிட்ட என்ன விஷயம்னு கேட்கலான்னு போனேன். அந்த கதவை திறந்து அந்த நாயை போட்டு பொத்துன்னு அடிக்க ஆரம்பித்தார். நான் டென்ஷனாகிட்டேன். ஐயோ இவ்வளோ வேலை பண்ணுறது அந்த நாய் அதை போட்டு அடிக்கிற அப்படின்னாரு. அதுக்கு அவர் சொன்னார்,
வெளியில் போகிற நாய்க்கு போகும்போது சாவி எடுத்துகிட்டு போக தெரியாதா அப்படின்னு கேட்டார். எனக்கு நிஜமா அப்போ புரியலங்க, கல்யாணமானோன்னு புரியுது. அந்த நாய் நம்ம தான். நடுவர் அவர்களே, கடைக்கு போய் ஒரு 1000 ஐட்டம் வாங்கிட்டு வந்திருப்போம், ஒரு கொத்தமல்லி வாங்கிட்டு வரலங்கிறதுக்காக நாம கேட்குற பேச்சு இருக்கு பாருங்க. கல்யாணத்தில் போனீங்கன்னா ஐயர் 1000 மந்திரம் சொல்லுவாருங்க, ஆனால் அவர் மாப்பிள்ளைக்கு ஒரு மெசேஜ் சொல்லுவார், கேட்டிருக்கீங்களா? இன்ஃபேக்ட் ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் அந்த சீனை வைக்கிறீங்க, ஆனாலும் நம்ம பயப்பிள்ளைகளுக்கு புரிய மாட்டேங்குது. கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளைகிட்ட ஐயர் சொல்லுவார், நல்ல நேரம் முடிய போது பொண்ணை கூட்டிட்டு வாங்க. முந்தானை முடிச்சு வாழ்வை சுமையாக்குகிறது. கலகலப்பாய் தொடர்கிறார் விஸ்வநாதன் ராமன். அடுத்த வாரம் உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com.